யூடியூப்ல நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி டிப்ரிசியேஷன் தான். நீயுமே அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்ட. எனக்கு இப்போ பர்சனலாக என்ன அப்படின்னா, அதனால யூஸ்டு கார்ஸில் ஏதாவது ஒரு விலை சரிவு வருமா அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த டாபிக் உள்ள போகிறனால என்னென்ன காருங்களுக்கு டிப்ரிசியேஷன் ஆகுதுன்றத ஒன் பை ஒன் நம்ம பேசிடுவோம். ஆக்சுவலாக என்னென்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க, இதனால யூஸ்டு காரில் ஏதாவது ப்ரைஸ் ட்ராப் இருக்குமா ப்ரோ? ஏன்னா புது காருக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகுதுன்னு சொன்னீங்க, அதனால் யூஸ்டு காரில் ஏதாவது ட்ராப் இருக்குமா, அது எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நியூ கார் ரிலேட்டடாக கான்டென்ட் பண்ணுறதுனால நம்ம யூஸ்டு காரை உன் கூட சேர்ந்து இந்த பாட்காஸ்ட்டில் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியில் என்ன மாறுதல்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுவோம். அதே மாதிரி ஒன்று புரிஞ்சுக்குங்க, இப்போ அதாவது 3ஆம் தேதி 4ஆம் தேதி செப்டம்பர் 3-4 பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்கான சமிஷன் வந்து நடக்கிறதா இருக்குது. ஸோ அதில் ஒரு சில மாறுதல்கள் இருக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு வெளியாக இருக்க ஜிஎஸ்டி அவங்க சொல்லியிருக்கிற வேல்யூ வச்சு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் மாறுதல்கள் ஏதாவது இருக்குதா என்னன்றதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வேணா பார்ப்போம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த பர்சன்டேஜுமே வந்து அவங்க கோட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் தான். அவங்க இன்னும் ஃபைனலாக வந்து முடிவு பண்ண விஷயம். ஆனால் மேக்ஸிமம் இதான் இருக்குன்றது போல தான் வெளியில் வந்து லீக்ஸ் ஆகிருக்கு. இது எப்போ அமுலுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் அதாவது செப்டம்பர் இயர் எண்டு, அப்படி இல்லை அப்படின்னா தீபாவளிக்குள்ளே வரும்னு அவங்க சொல்லியிருக்கிறது. பிஃபோர் தீபாவளி, செப்டம்பர் இயர் எண்டு இல்லைன்னா அக்டோபர் மாதத்தில் இதோட ப்ரைஸை பற்றின விவரங்கள் எல்லாமே வரும். இந்த ஜிஎஸ்டி மாறுதல்கள் வந்து இருக்கும். இந்த ஜிஎஸ்டி மாறுதல்கள் வந்து கார் பைக்குக்கு மட்டும் கிடையாது, ஓவராலாக அதாவது 12% இருந்த ஜிஎஸ்டியை வந்து 8%, 28% 18%, இந்த மாதிரி நிறைய மாறுதல்கள் மொபைல் கொண்டு வராங்க. கேஜெட்ஸ் எல்லாமே, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டத்துல இருந்து கார், பைக்கு, ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே லக்ஸரி கேட்டகரிஸ்க்கு மட்டும் ஜிஎஸ்டியில சலுகைகள் கிடையாது. இப்போ காரு விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் எந்தெந்த காருக்கு எவ்வளோ குறையிறதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். இதில் ஜென்ரலாக பார்ப்போம், இதனால யூஸ்டு காரில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் மீடியம் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ், அதாவது 1.2 லிட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய காருங்களில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 29%. அதான் 28% ஜிஎஸ்டியும் 1% செஸ் வேல்யூவும் சேர்த்து 29% இப்போ ஸ்மால் கார்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி. அந்த ஸ்மால் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய கார்ஸ்லாம் என்னென்ன கார்ஸ்கள் வரும்? அதாவது இது வந்து சப் 4 மீட்டருக்கு உட்பட்ட காராக இருக்கணும். பெட்ரோல்ல 1200 சிசிக்கு உள்ள இருக்கணும், டீசல்ல 1500 சிசிக்கு உள்ளேயும் இருக்கணும். அதாவது நீங்க பார்க்கக்கூடிய ஹேட்ச்பேக் கார்ஸா இருக்கட்டும், சப் 4 மீட்டர் இருக்கக்கூடிய செடான் கார்ஸா இருக்கட்டும், அதாவது டிசையரு, அமேஸு, ஹுண்டாய் அவுரா, இந்த மாதிரியான கார்கள். அதே மாதிரி சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸா இருக்கட்டும். நீங்க சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்ங்கிறது பொலிரோ நியோவும் இந்த கேட்டகரியில சொல்லலாம், பொலிரோவை நம்ம வந்து சொல்லலாம், பொலிரோவும் இந்த கேட்டகரியில வரும். அது மாதிரி வென்யூ, நெக்ஸான், சோனட்டு, மேக்னைட்டு, கைகரு, இந்த மாதிரியான கார்கள் எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளதான் வரும். இதெல்லாம் வந்து சின்ன சைஸ் எஸ்யூவிஸ் அப்படின்னு, அதாவது நம்ம அதை எஸ்யூவிஸ்ங்கிறோம், அவங்கள பொறுத்த வரைக்கும் 4 மீட்டர் ஸ்மால் சைஸ் கார் தான் அந்த காரு. அதுல நீங்க கேட்கலாம், பொலிரோ நியோ பெருசா இருக்கே அப்படின்னு. பட் 3999 mm தான் அதோட லென்த் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கார் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்ல இருந்தாலும் அதோட லென்த் வந்து கம்மி தான். 4 மீட்டருக்குள்ள வரல, 4 மீட்டருக்குள்ளதான் இருக்கு. 4 மீட்டரை தாண்டி இல்லை. அதே மாதிரி டீசல் இன்ஜின் அவங்களது எல்லாமே இந்த 1498 சிசி அது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால 1500 அது தாண்டல. ஸோ அதனால இதுவுமே வந்து சப் 4 மீட்டருக்குள்ளதான் கொண்டு வராங்க இந்த கார்களை பொறுத்த வரைக்கும். மெயினா இந்த கார்களுக்கு தான் பிரைஸ் டிராப்ங்கிறது ஆகுறதா இருக்கு. ஆமா, அதாவது இந்த டாக்ஸ், அந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு அமலுக்கு வருதுன்றதுல யாருக்கு புது கார் எடுக்கிறதுல லாபம்னா, இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் எடுக்கிறவங்களுக்கும் இந்த 1.5 லிட்டர் சப் 4 மீட்டருக்குள்ள டீசல் இன்ஜின் எடுக்கிறவங்களுக்கு தான் ரொம்பவே ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அதுவும் கம்பேரிட்டிவ் பெட்ரோலை விட டீசல் எடுக்கிறவங்களுக்கு தான் ரொம்பவே டாக்ஸ் வேல்யூ இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, பெட்ரோல் நான் சொல்லிட்டேன் 29% சொல்லி, டீசல் பார்த்தீங்கன்னா 31% ஆஃப் டாக்ஸ்ல இருக்கு. இது ரெண்டையுமே 18% டாக்ஸ்க்குள்ள கொண்டு வராங்க அப்படின்ற போது நம்ம டீசலுக்கு 13% டிப்ரிசியேஷன் குறையும், 13% டாக்ஸ் வந்து குறையும். பெட்ரோலுக்கு 11% டாக்ஸ் குறையும். இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா
10 லட்சத்தை தாண்டி 11 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய கார்ஸுக்கு இன்னும் அதிகமா வந்து குறையும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஓ டாக்ஸ் அது வந்து மாறும். அதாவது இப்ப 5 to 10% இருக்கும் போது 13% இருக்கும். அதாவது 5 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா 13%. 10 லட்சத்தை தாண்டுது அப்படின்னும் போது 10 லட்சத்தை தாண்டும் போது 18 மாறிடும், 18% மாறும். ஸோ அதை 10 to 20% இருக்கும் போது உனக்கு வந்து 18 மாறும். அப்போ அந்த 10 லட்ச ரூபாய்க்குள்ள வந்துடும். 9,99,000 வந்துருச்சுன்னா இங்க ஆர்டிஓடையும் ஒரு 5% குறையும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து அந்த வீடியோலயே டிசைரை வச்சு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 1.5 லட்ச ரூபா பக்கம் டிசைர் குறைய போகுது. டிசைரோட ZXi AMT மாடல். ஸோ அதுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் குறைய போகுதுன்னு சொல்லி டாப் வேரியன்ட். நீங்க ஒருவேளை ஒரு எக்ஸ்ஷோரூம் வந்து ஒரு 10,20,000, 10,30,000, 10,40,000 இருக்கு அப்படின்னா இந்த பிரைஸ் டிராப் ஆகும் போது அது 10 லட்ச ரூபாய்க்குள்ள வந்துடும். அதனால ஆர்டிஓட டாக்ஸுமே குறையும். அதனால ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி அந்த காருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,50,000 பக்கம் குறையுது நீ சொன்ன அந்த ஷிஃப்ட் காருக்கு. ஸோ அப்போ அந்த ஆர்டிஓ டாக்ஸுமே கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா அதுலேயுமே ஒரு 10,000 15,000 பக்கம் இல்லை. ஆக்சுவலாக இப்போ அது 1.5 லட்ச ரூபாங்கிறது அது கழிச்சது தான் சொல்லியிருக்கேன். ஓ நீ சொல்றது அந்த ஆர்டிஓ டாக்ஸுமே கழிச்சது போக ஆன் ரோட்ல 1.5 லட்ச ரூபா பக்கம் குறையும். அதாவது ஜிஎஸ்டி குறையிறது மட்டும் இல்லாம ஓகே டாக்ஸும் குறையறனால இந்த ரேஞ்ச் தப்பா எழுதியிருக்கேன் அதை. ஸோ ஜிஎஸ்டி குறையிறது மட்டும் இல்லாம டாக்ஸும் வந்து இதுல 1.5 லட்ச ரூபா வரைக்கும் குறையும். எல்லாமே சேர்த்து சொல்றேன். ஆன் ரோட்ல பார்க்கும்போது இவ்வளவு குறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க நம்ம சேனல்ல அது லிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்கோம், என்னென்ன கார் சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இதில் நிறைய புது கார் சொல்கிறோம். நம்ம அப்படியே பழைய காருக்கு வரேன், பழைய காரோட கதை என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து ஸ்மால் கார்ஸ். நீங்கள் டீசல் எந்த ஸ்மால் கார்ஸ் போனாலும் ஆல்மோஸ்ட் 11%, 13% எக்ஸ்ஷோரூம் எக்ஸ்ஃபேக்டரி ப்ரைஸ்ல இருந்து குறைய போகுதுங்கிறத சொல்லியாச்சு. அப்படியே நீங்கள் இதுக்கு வந்தோம் அப்படின்னா கிரிட்டா மாதிரியான செக்மெண்ட்ஸ்குள்ள வரும் அப்படின்ற பட்சத்தில், அதாவது 40% டாக்ஸ். ஆமா, இவங்க வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் கார்ஸுக்கு 28%, ஃபிளாட்டா வந்து 18%, பெரிய கார்ஸுக்கு அதாவது லார்ஜர் கார்ஸுக்கு 40% ஃபிளாட்டா ஆக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து இதுல எனக்கு என்னன்னா இந்த கிரிட்டா அந்த கேட்டகரி இருக்குல்ல, அதாவது மொத்தம் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஸ்மாலு, மீடியம். ஆக்சுவலா அவங்க பிரிச்சிருக்கிறது 2 கேட்டகரி தான். ஒன்னு ஸ்மாலு, இன்னொன்னு லார்ஜர் கார்ஸ். ஸோ அவங்க இது எல்லாமே ஈவிக்கு ஆக்சுவலாக ஈவிக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் ஏறதா இருக்கு. ஈவி வந்து 20 lakhsக்கு மேலே இருக்கக்கூடிய ஈவி கார்ஸ்க்குலாம் விலை வந்து ஏற போகுது. ஸோ இப்போ நம்ம யூஸ்டு கார்ஸ்ல ஈவி எடுக்கிறது வந்து பெனிஃபிட்டபுளா இருக்கும். ஏன்னா அது வந்து கார்ஸ் விலை ஏறுறதுனால அந்த காரோட மார்க்கெட் வேல்யூ பொறுத்து நம்ம எடுக்கும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் ஈவி கார்ஸ் வந்து யூஸ்டு மார்க்கெட்ல கம்மி இல்லை. அதாவது எப்படின்னா இப்போ ஈவி டாபிக் எடுத்தனால சொல்கிறேன், ஈவி வந்து ரீசேல் வந்து கம்மி தான். ஸோ இப்போ எப்படி ஆகும்னா, இப்போ ஆல்மோஸ்ட் அந்த 20 lakhs ஸ்லாபை தாண்டி டேக்ஸ் அதிகமாகிற பட்சத்தில் 18% ஆக்குறதா இருக்காங்க. அப்படி அதிகமாகிற பட்சத்தில் எக்ஸ்ஷோரூம் வேல்யூங்கிறது எல்லாமே அதிகமாயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இப்போ புது கார் எடுத்தால் இவ்வளோ விலை வருது, இந்த காரை நாங்கள் இவ்வளோக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி மாறும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ விற்கிறத விட இன்னொரு 4-5 மாதம் இந்த சிஸ்டம் இந்த டேக்ஸ் அமுலுக்கு வந்துச்சுன்னா அப்போ ஈவி கார்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமான விலையில விற்பாங்க. இது ஸ்மால் கார்ஸுக்கு அவங்க சொல்லலை, அவங்க சொல்றது லார்ஜர் கார்ஸுக்கு தான் அவங்க வந்து சொல்றாங்க. பட் எப்படின்னா அவங்க எக்ஸ்ஷோரூம் வேல்யூ வச்சு சொல்றாங்க 20 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு சந்தேகம் அப்படின்னா, ஏன் என்னோட கண்டென்ட்டை தாண்டி விஷயம்னா, இப்போ ஈவி காரை டாக்ஸ் ரிபேட் ஆகும்போது ஒரு பெட்ரோல் காரை நம்ம எடுக்கும் போது எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டோம் நல்லாவே லாபம். ஏன்னா எக்ஸ்ஷோரூம்ல இருந்தா கால்குலேட் பண்ண போறாங்க. நான் வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு அந்த காரை வாங்கியிருக்கேன் எக்ஸ்ஷோரூம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாக்ஸ் ரிபேட்ஸ்னால ஒரு 23 லட்ச ரூபா பக்கம் போயிடுச்சுன்னா அப்போ எனக்கு அது லாபம் தானே எக்ஸ்சேஞ்ச் போடும்போது. அதாவது இப்போ விற்கிறதுக்கும் அந்த டாக்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் விற்கிறதுக்கும் விலையில மாற்றங்கள் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஈவி கார் வச்சிருக்கீங்க, ஒரு ஹையர் கேட்டகரி கார் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, அப்போ நீங்கள் காரை மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, ஒரு நியூ கார் போறீங்க அப்படின்ற போது இந்த டாக்ஸ் என்னன்றதை செக் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது ஒன்று. அப்புறம் இந்த லார்ஜர் கார் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, கிரிட்டா அந்த அதான் 1200 சிசியை தாண்டியும் இந்த 4 மீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய கார்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா
அந்த செக்மெண்ட்ல தான் கிரிட்டா. இது ஆக்சுவலி நான் வந்து 3ஆ பிரிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா லார்ஜர் கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா XUV 700, ஃபார்ச்சுனர் இது வந்து வந்துருக்கு. அது வந்து SUVs. ஆமா, பெரிய செக்மெண்ட்டுக்கு போயிருங்க. ஸோ நான் வந்து அதனால ஒன்று வந்து சப்-4 மீட்டர் தாண்டி இந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் அல்லது 1.5 லிட்டருக்கு மேல உள்ள டீசல் என்ஜின் அதை மட்டும் வச்சுப்போம். இதுங்க எல்லாமே 2 லிட்டர் சைஸும் பெருசா போயிடும். அந்த கிரிட்டா அந்த மாதிரி கார்கள் இருக்குல்ல, அது இந்த ஜிஎஸ்டில எடுக்கிறதுல ஒன்றும் பெருசா மாறுதலை இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். 45% இப்ப கரண்ட் ஜிஎஸ்டியா இருக்கு. நிறைய பேர் 43ன்றாங்க. நம்ம ஆக்சுவலா வீடியோ பண்ணும்போது இன்வாய்ஸ் முதற்கொண்டு ஷோரூம்ஸ்ல வாங்கி வெரிஃபை பண்ணி தான் வீடியோவே வந்து பண்ணோம். 43% அதுக்கு கிடையாது. அதாவது 28% செஸ்ஸும் 28% ஜிஎஸ்டியும் 17% செஸ்ஸும் இருக்கு. நிறைய பேர் 15 நினைச்சுக்கிறாங்க, 17%. நீங்க பிரீஸா சரி. ஒன் மோர் திங், நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானுமே நிறைய வீடியோ பார்க்கும்போது அவங்க எல்லாருமே சொன்னது 43லேருந்து 3% தான் குறைச்சி 40% வருதுன்றாங்க. இல்ல 5% அது டிப்ரிசியேஷன் 5% வரதா இருக்கு. பிரீஸா இந்த லிஸ்ட்ல வரும். அதே மாதிரி பிரீஸா ஆக்சுவலா சப்-4 மீட்டர் தானே கேட்கலாம். பட் சிசி அதிகம். பெட்ரோல் இன்ஜினோட சிசி வந்து அதிகம். 1500 சிசி கெப்பாசிட்டி 1.5 லிட்டர் கொடுக்கறதுனால அது விலை வந்து அதிகமா இருக்கு. அதாவது டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ பிரீஸா வரும், எர்டிகா வரும், XL6 வரும், அதே மாதிரி கிரிட்டா வரும், வெர்னா வரும், செல்டாஸ் வரும், டைகூன் வரும், Volkswagen டைகூன் வரும், அதே மாதிரி வெர்டஸ் வரும், ஸ்லாவியா, குஷாக்கு. ஸோ இந்த மாதிரியான கார்கள் நான் சொன்ன செக்மெண்ட்டை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். மித்த கார்கள் எல்லாமே, இந்த செக்மெண்ட் கார்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 45% டேக்ஸில் தான் வருது. இது 40% மாறுறதா இருக்கு. ஸ்மால் காருக்கு வந்து ஒரு 5% தான் லாபம். ஸ்மால் காருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்மால் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 ரூபாயில இருந்து 80,000 ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டியில் குறையிறதா இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும், அதாவது நான் சொன்ன இப்போ இருக்க இந்த சைஸ் செக்மெண்ட் கார்ஸை பொறுத்த வரைக்கும் 60,000 80,000 ரூபா குறையிறதா இருக்கு. ஸோ விலையை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு சில காருக்கு இப்பயுமே 1 லட்ச ரூபா ஆஃபர்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சு வெர்டஸ்க்கு கிடைக்குது, எலிவேட்டுக்கு கொடுக்குறாங்க, அது மாதிரி ஸ்லாவியாக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதெல்லாமே நீ உன் வீடியோல சொன்ன மாதிரி தான் பேலன்ஸ் தான் ஆயிக்கும். இந்த ஆஃபரை கட் பண்ணிட்டு அதனால இந்த வண்டி எடுக்கிறவங்க இந்த வண்டியில வந்து பெருசா ஆஃபர்ன்றது இல்லைன்ற மாதிரி தான். பட் ஆனா நம்ம கேட்டு பார்க்கலாம்ல. மேபி கிரிட்டா இதுக்கெல்லாம் வந்து இப்பயே ஆஃபர் வந்து கிடையாது. ஸோ அந்த வண்டி போறவங்க பெனிஃபிட்டபிளா இருக்கும், அடையலாம். ஸோ இதுக்கு அடுத்த செக்மெண்ட் SUV சொல்லலாம். ஸ்கார்பியோ N 700, ஃபார்ச்சுனர், அந்த மாதிரி காருக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து லாபம். ஏன்னா 10% வந்துருது, குறையுது. ஸோ நெருக்கி கிட்டத்தட்ட 50% இருக்கிற ஜிஎஸ்டி, அதாவது 50% இருக்கிற டாக்ஸை 40% மாத்துறாங்க. அப்போ 10% குறையுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஸ்கார்பியோ என்னோட டாப் மாடலுக்கு 1.5 லட்ச ரூபா பக்கம் குறையும், ஃபார்ச்சுனருக்கு 2 லட்ச ரூபா பக்கம் குறையும். XUV 700 எடுத்துக்கிட்டோம்னா 21 லட்ச ரூபா வருது. கரெக்டா சொல்லணும்னா 22 லட்ச ரூபா பக்கம் வந்துருது. அதுக்கு இப்போ எடுத்தோம்னா டாக்ஸ்ல எடுத்தோம்னா 20 லட்ச ரூபாக்குள்ளதான் வருது. ஆமா. ஸோ அதுலயுமே 1,17,000 ரூபா சம்திங் வந்து XUV 700 நான் இப்ப கால்குலேட் பண்ணதுல சொல்றேன். XUV 700 1 லட்சம் பக்கம் ரூபா வருது. இதே நீ பொலேரோ ஸ்கார்பியோ போற, இல்ல ஃபார்ச்சுனர் போறோம், அந்த கேட்டகரி காருங்கள்லாம் போறோன்ற போது கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலேயே நமக்கு லாபம் வரும். அதே மாதிரி பிரீமியம் கார்ஸ் 1.5 லட்ச ரூபான்னு வரும்போது ஆர்டிஓ டாக்ஸ்லயும் ஒரு 18,000 20,000 குறையும். ஆல்மோஸ்ட் மொத்தமா பார்க்கும்போது இன்சூரன்ஸ் வேல்யூ அதெல்லாம் சேர்த்து பார்க்குறோன்னும் போது ஒரு ப்ராப்பர் ஃபுல் சைஸ் SUVs போறீங்க அப்படின்னா ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு எக்ஷோரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய கார் போறீங்க அப்படின்னாலே ஒரு 2 லட்சம் 2.25 லட்ச ரூபா பக்கம் குறையும். ஃபார்ச்சுனர், ஸ்கார்பியோ, இது வந்து நியூ காருங்களுக்கு. இப்ப இதுதான் நியூ கார்ல குறையக்கூடியது. நான் வந்து சிம்பிளா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து யூஸ்டு கார்ஸுக்கு தான் இதோட மெயின். நம்ம சேனலுமே பார்த்தோன்னா யூஸ்டு காரோட இதுதான். ஆனா இந்த டாக்ஸ் என்னன்னா இது நிறைய பேர் கேட்கறதுனால தான் நான் இந்த வீடியோ பண்றேன். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் புது காரங்களுக்கு தான் இது வந்து. ஏன்னா நம்ம யூஸ்டு கார் எடுக்கிறோன்ற போது நம்ம ஜிஎஸ்டியே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் எக்ஷோரூம்ல இருந்தா வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படின்னா இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும், இந்த பிரைஸ் ஏறுறதுனால யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப பிரைஸுங்கிறது நம்ம யூஸ்ட் கார் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் இன்சூரன்ஸ்லாம் விட்டுருவோம், வெறும் எக்ஷோரூம் வேல்யூ தான் எடுத்துப்போம்.
ரீசெண்ட் மாடல்ஸை சில பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதாவது 2024 இப்போ யூஸ்வலாகவே இப்போ என்னைய கேட்டால் அதுதான் லாபகரமானது. இப்போ ஒரு வண்டிக்கு தேவையில்லாமல் இன்சூரன்ஸு டேக்ஸு நம்ம கட்டுறோம், தேவையில்லைன்னு சொல்லலை, அது மேண்டட்ரி கவர்மெண்ட் ரூல் கட்டுறோம். ஆனால் ஒரு யூஸ்டு கார் பையரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அதை இன்னொருத்தர் கட்டியிருக்காரு, நான் எக்ஸ்ஷோரூம் வேல்யூக்கு எடுக்க போகிறேன் அந்த யூஸ்டு கார். நிறைய பேர் என்னாலையும் பார்க்க முடியுது, 5000 கிலோமீட்டர் ஓடின 1 வருஷம் மாடலு, 1.5 வருஷம் மாடலு ஒரு 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த மாதிரி கார்களும் நிறைய இருக்கு, நிறையவே மார்க்கெட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி கார்கள் பார்க்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இருக்க எக்ஸ்ஷோரூம் வேல்யூக்கு அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாகவே என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ரீசெண்ட் மாடலு கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குன்னா எக்ஸ்ஷோரூம் வேல்யூக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்வாங்க. மோஸ்ட்லி மாருதி காருக்கு தான் எக்ஸ்ஷோரூம் வேல்யூக்கு எடுப்பாங்க. மற்ற காருக்கு எக்ஸ்ஷோரூம்லேருந்து டிப்ரிஷியேஷன் எக்ஸ்ஷோரூம்ல இருந்து 20 to 30% குறைப்பாங்க. ஒரு சில மாருதி கார்ஸுக்கு, அதாவது குறிப்பாக பலினோ, ப்ரீஸா, எர்டிகா, ஸ்விஃப்ட் டிசைர் இப்போ குறைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு ரீசேல் இல்லை, வேகனாரு, ஆல்டோ இந்த மாதிரி கார்கள்லாம் எக்ஸ்ஷோரூம் விலைக்கே எடுத்துக்கிறது வழக்கம். இந்த மாதிரி கார் இப்போ ரீசெண்டாக பார்க்குறீங்கன்னா இப்போ உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஜிஎஸ்டியில் விலை டிராப் ஆகுது அப்படின்னு, சாரி இப்போ இந்த மாதிரி கார் பார்க்குறீங்க அப்படின்னு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது இல்லை, டேக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மாருதி கார் கம்பேர் பண்ணும்போது ரெனால்ட்ல குவிட்டும் ட்ரைபரும் யூஸ்டு கார்ஸ்ல இப்போ பூம் ஆகிக்கிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்க மாடல். அதுலேயுமே வந்து நல்ல, இப்போ ஆக்சுவலாக குவிட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 இருந்து 55,000 60,000 வரைக்கும் குறையும். ஆமா, ஏன்னா ஒரு 4,70,000 வருது பேஸ், 2 வந்து 5.5 லட்ச ரூபா பக்கம் வருது. இதே டிரைவர் எடுத்துக்கிட்டோம்னா 630 to 880 90 கிட்ட வருது. ஸோ இந்த ப்ரைஸிங் இருக்கும்போது எக்ஸ்ஷோரூம் வேல்யூவில் இருந்து ஒரு 40,000-50,000 ரூபா குறையுது அப்படின்னும் போது, நீங்கள் நாளைக்கு ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறீங்க, அப்ப அதோட எக்ஸ்ஷோரூம் வேல்யூவும் இதுவும் ஒரே ரேஞ்சில் இருந்தா அது யூஸ்டு கார்ல எப்பவும் குறைச்சி தான் எடுப்போம். ஸோ அப்ப இந்த பிரைஸ் டிராப் ஆகுறதுனால யூஸ்டு கார் மார்க்கெட்லயும் ஒரு மாறுதல்கள் கண்டிப்பா நடக்கும். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம டாக்ஸ் வந்து ஒரு 30,000-40,000 ரூபாய் குறையுதுன்ற போது நம்ம எடுக்கும் போது எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுக்கு எடுக்கும் போது இன்னும் ஒரு 30,000 ரூபாய் குறைச்சி எடுக்கலாம். அதாவது எடுக்கலாம். ஒரு குவிட் லேட்டஸ்ட் 2020 எனக்கு வந்த கேஸே சொல்றேன், 2022 மாடல் டாப் வேரியன்ட். நாங்க கடைசியா ஃபைனலா வந்து 4.5 லட்ச ரூபா 4.25 லட்ச ரூபாய்க்கு அதை முடிச்சோம், ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடின வண்டியை. ஸோ இப்போ 4.5 லட்ச ரூபாய்க்கு. ஆக்சுவலி என்னன்னா டிப்ரிசியேஷன் என்னன்னா, ஆன் ரோடு சாரி நான் வந்து எக்ஸ்ஷோரூம்லேருந்தே ஒரு 1 லட்ச ரூபா கம்மி பண்ணி தான் அந்த வண்டி எடுத்து டேரக்டா கொடுத்தோம். அப்படின்ற போது இந்த காரங்களை விட்டுரு, நான் இப்போ பண்ண காரை விட்டுரு, ஏன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி சேலுனால ரொம்ப டிப்ரிசியேஷன் பண்ணி எடுத்தோம். இதே வந்து ஒரு நார்மலான இருக்குன்னா அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, 5.5 லட்ச ரூபா தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து டாக்ஸ் குறையும் போது என்னன்னா, இந்த ஒரு 50,000 ரூபா குறைச்சி நம்ம 5 லட்ச ரூபாய்க்கோ 490க்கோ எடுக்கும் போது எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏன் அந்த எக்ஸ்ஷோரூம் விலைக்கு எடுக்கிறாங்க, எக்ஸ்ஷோரூம்னா கரண்ட் எக்ஸ்ஷோரூமுக்கு எடுக்க மாட்டாங்க, அப்போ கார் என்ன எக்ஸ்ஷோரூமோ அதை தான் எடுக்காங்க. அதுவும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சில மாருதி கார்கள் மட்டும்தான். அப்போ என்ன எக்ஸ்ஷோரூம் இருந்துச்சோ அதுல இருந்தால் டிப்ரிசியேஷன் வேல்யூங்கிறது போடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் 1 வருஷம் பழைய கார் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போக்கி எக்ஸ்ஷோரூம் வேல்யூ கணக்கு பண்ணால் ஒரு 20,000 விலை ஏறி இருக்கும். எப்பவுமே ஏறதான் செய்யும், ஏறி இருக்கும் இப்போக்கும் 1 வருஷத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ குறைய போகுது, ஒரு 50-60,000 குறைய போதும் போது பழைய வேல்யூவை விட இன்னும் கம்மியாகும், 30,000 ரூபாய் பக்கம் குறையும், பழைய வேல்யூலேருந்து குறையும். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் பழைய எக்ஸ்ஷோரூம் இவ்வளோ இருக்கு, ஆனால் இப்போ கரண்ட்ல எக்ஸ்ஷோரூம் இவ்வளோ தான் சார் இருக்கு இந்த வண்டிக்கு, ஸோ அப்போ இன்னும் நீங்கள் கம்மி பண்ணி தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நீங்களும் வாங்க போறீங்கன்னா இதை மைண்ட்ல வச்சு, இப்போ விலைக்கெல்லாம் புது கார் விலை குறைஞ்சிருக்கு, இப்போ எல்லா வண்டியோட எக்ஸ்ஷோரூமும் கம்மியாக தான் இருக்கு, 30,000-40,000 அப்போ வாங்கினதோட கம்மியா இருக்கு, அப்போ ஏன் எனக்கு இந்த ரேட்டு சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க அப்படின்னு நீங்க. இது வந்து என்னன்னா சொல்லக்கூடியது வந்து நியூ கார் லேட்டஸ்டா யூஸ்டு காரா எடுக்கிறது மட்டும்தான். நீங்க இதே ஒரு 5 வருஷம் பழைய கார் எடுக்க அப்ப இது பெரிய தாக்கத்து இருக்காது. நீங்க 4,000-5,000 ஏதாவது வித்தியாசம் தான் வரும், அப்ப அதுல பெருசா ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் மாடல் காருங்களுக்கு நான் சொல்றேன். லேட்டஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒன்னா 1 வருஷம் பழைய காரு, ஒரு 20,000 கிலோமீட்டர் ஒன்னா 1.5 வருஷம் பழைய காரு, இல்ல 10 மாச காரு, இந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. நாங்களும் நிறைய கார் பார்த்துட்டு தான் இருக்கு. ரீசெண்டா கூட ஒரு டிரைவர் ஒன்று அதே டிரைவரும்
குவிட் அதே கண்டிஷன்ல நம்ம சேனலுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதை செல் பண்ணி வந்து கொடுத்துருந்தோம். தேவைப்படுறவங்க ராஜேஷோட நம்பர் எடுத்துங்க, டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகும். அதை எடுத்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த சமயத்துல ஏதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கார் இருந்துச்சுன்னா கூட அதை உங்களுக்கு செல் பண்றதுக்கு, அதாவது டைரக்டா, அதான் ஐ மீன் என்னன்னா, இது இப்போ நாங்க வந்து வீல்ஸ் ஆன் டீல்ஸ் மட்டும் இல்ல, தமிழ் வீல்ஸ்ல இருந்துமே நிறைய கால்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி யூஸ்டு கார்ஸுமே நிறைய கார் தமிழ் வீல்ஸ்லேருந்தே வரும். ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, நாங்கள் தமிழ் வீல்ஸில் பேக்கப்பில் இருக்கக்கூடிய கால் ஏதாவது கார் இருக்குது அப்படின்னா அதையுமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்து சேல் பண்ணி தருவோம். ஸோ அதனால் அது இது பண்ணுங்கள். மெயின் இதுதான் லேட்டஸ்ட் மாடல் கார்ஸ். இப்போ நம்ம ஸ்மால் காருக்கு சொன்னோம் குவிட், ட்ரைவர். இதே ஸ்கார்பியோ மாதிரியான கார் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எக்ஸ்ஷோரூம் வேல்யூலேருந்து நிறைய அமௌண்ட் வந்து குறையுது. 1 லட்ச ரூபா பக்கம்லாம் குறையுதுன்னும் போது அதோட லேட்டஸ்ட் மாடல் கார்ஸை சில பேர் பார்க்குறீங்க. ஏன்னா ஸ்கார்பியோ என்னால் ஒரு சில ஆப்பில் பார்க்க முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க கரண்ட் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுக்கு அதை செல் பண்ணுறாங்க. ஆமாம். ஏன் இப்போ நீங்கள் மாதிரியான ஆப்பா? அது மாதிரியான ஆப் தான். அந்த மாதிரி ஆப்பில் நிறைய செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காருக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1.25 லட்ச ரூபா பக்கம் குறைச்சி தான் அவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இப்போ இதில் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸை விட்டுரு. ஏன்னா நம்ம டேரெக்டாக கஸ்டமர் டு கஸ்டமர்னால பிரச்சனை இல்லை. இதே இப்போ இந்த ப்ரைவேட்டாக பண்ணுற ஆப்பெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க முன்னாடியே முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, டீலர்ஸ் பார்கெயின் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும், ஆனால் கஸ்டமருக்கு அந்த நாலேஜ் இருக்காது. இப்போ நம்ம சொல்றது, இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் டீலர் இப்படி தான் கேட்பாங்க. சார் இப்போ எக்ஸ்ஷோரூம் பாருங்க சார், இவ்வளோதான் சார் வந்திருக்கு அப்படின்னு டீலர். ஆனால் ஆமாம், இதில் ப்ளஸ் டீலருக்கு தான் டீலரு. ஆனால் கஸ்டமருக்கு அந்த நாலேஜ் இருக்காது. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பழைய எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு பரவாயில்ல, இதே ரேட்டு கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் புது எக்ஸ்ஷோரூமே பழைய எக்ஸ்ஷோரூமோட கம்மின்றது தெரிஞ்சுக்கணும். அதை தான் நாங்கள். ஸோ ஆமாம், இந்த நாலேஜ் வந்து என்னென்னா, கண்டிப்பாக இது வந்து டீலருக்கு ஈஸியாக அவங்க வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்களும் பார்கெயின் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு யூஸ்டு கார் பார்த்துட்டு இருக்கீங்க கொள்றீங்கன்னா, நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ப்ரைஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ யூஸ்டு கார் பார்க்கும்போது இந்த விஷயத்த ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நீங்கள் சொல்லலாம். சார் இப்போ புதுசு எக்ஸ்ஷோரூமே இவ்வளோதான் சார் வருது, நீங்கள் இப்போ ஒரு வருஷம் பழசை போய் எக்ஸ்ஷோரூம் மேலே இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்களும் கேட்கலாம். ஆமாம், கேளுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பழைய காருங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, லேட்டஸ்ட் காருக்கு பிரச்சனை கிடையாது. லேட்டஸ்ட்டாக எடுக்கக்கூடிய காருங்களுக்கு இந்த டாக்ஸ் இதுன்றதை நீங்கள் தாராளமாக கேட்டு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ஆப்லேயா இருந்தாலும் சரி, இல்லை டீலர்ஷிப்பில் எடுக்கிறீங்க, இல்லை டேரெக்டாக ஒரு கஸ்டமர்கிட்ட கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க காரு, இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணார், அவரோட காரை போய் நான் பார்க்குறேன், அதை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா அவங்க கேட்குற விலையில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ நீங்கள் டேக்ஸ் குறைஞ்சிருக்கு, இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் கொடுங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா இது என்னோட கண்டென்ட் கிடையாது ஜிஎஸ்டின்றது. பட் ஆனால் இந்த யூஸ்டு கார்ஸ்க்குன்னு வரும்போது ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம பண்ணோம். சரி மணி, எனக்கு நீ நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ். சரி, வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல யூஸ்டு கார் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.